எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறது பவுடர்ஸ். நார்மலா பவுடர்ஸ்ல நிறைய விதமான பவுடர் இருக்கு. எப்படி எப்படி பாவிக்கிறதுன்றது இந்த ஆரம்பிக்கிற மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விதமான பேர்கள்ல இருக்கும் போது இது எப்படி பாவிக்கிறது, எதுக்கு அடுத்ததா பாவிக்கிறேன்னா குழப்பம். நான் ஒரு குட்டி வீடியோ விட்டேன்னா ஆனாலும் அதிலையும் விளங்காம இருக்கலாம் சில பேருக்கு தான் இந்த வீடியோ விளக்கத்தோட என்ன அனுபவத்தை வச்சும் சொல்ல போறேன். உங்களுக்கு இது நிறைய யூஸ் ஆயிருக்கும். ஃபுல் வீடியோவையும் இருந்து பாருங்க. என்னென்ன பவுடர் எப்படி பாவிக்கிறேன்னு சொல்றேன். பவுடர்கள்ல லூஸ் பவுடர், செட்டிங் பவுடர், பினிஷிங் பவுடர், டிரான்ஸ்லூஷன் பவுடர், பனானா பவுடர், காம்பேக்ட் பவுடர், பேக்கிங் பவுடர், ஃப்ரெஷ் பவுடர் சொல்லி இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி உள்ள பவுடர்களை எப்படி எப்படி பாவிக்கணும்ன்றதுல தான் குழப்பம். அது என்ன மாதிரியான தன்மைகள்ல இருக்குது, எந்த இதுக்கு பிறகு எப்படி பாவிக்கிறதுன்றது இந்த அனுபவ ரீதியா உண்மையிலேயே இதை உங்களுக்கு ஷேர் பண்றதுல நான் சந்தோஷப்படுறேன். அனுபவ ரீதியா சொல்லும் போது அது உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு கிளாஸுக்கு போனாலும் இதைத்தான் வேண்டதுக்காக போறீங்க. இந்த விஷயம் தான் தேவைப்படுற ஒரு விஷயம். எதுக்கு பிறகு எது பாவிச்சா எப்படி இருக்குது, அது இந்த பினிஷிங் தன்மை எப்படி இருக்குதுன்றது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டால தான் சொல்ல முடியும். அதுவும் ஒவ்வொரு கிளாஸுகள்ல நீங்கள் அதை அறிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி எந்த சொந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் நினைக்கிறேன். இது கம்பைன் பவுடர், இது லூஸ் பவுடர். கம்பைன் பவுடர் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பிரஸ் பவுடர்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி பிரஸ் பண்ணின விதமா இருக்கும். இது லூஸ் பவுடர் என்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தூளான தன்மையில இருக்க போகுது. இது ஒரு பேசிக் நாலேஜுக்காக சொல்றேன். அதுக்கு பிறகு எந்தெந்த லூஸ் பவுடர் செட்டிங்கா டிரான்ஸ்லூஷனா இருக்க போகுது என்ற இதை நான் அடுத்ததா சொல்ல போறேன். ஓகே, லூஸ் பவுடரை முதலாவது பார்ப்போம். லூஸ் பவுடர்ல எல்லாமே டிரான்ஸ்லூஷன் பவுடராண்டா இல்ல, அது ஒரு சிலது தனி லூஸ் பவுடராகவும் இருக்குது. இப்ப ஒவ்வொரு பிராண்ட்ல பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கி இருக்கு தனி லூஸ் பவுடராவே இருக்குது. லூஸ் பவுடருக்குள்ள ஒவ்வொரு கேட்டகரியான பவுடர்ஸ்கள் இருக்குது. இது தெரிஞ்சு கொண்டா மட்டும்தான் எந்தெந்த பவுண்டேஷனுக்கு அடுத்ததா எந்த பவுடர் பாவிக்க வேண்டும் என்றது தெரியும். பவுடருக்குள்ளதான் கேட்டகரிகள் நிறைய விதம் இருக்கும் போது ஒவ்வொரு குழப்பம் இருக்கும். தனி லூஸ் பவுடரா இருக்கிறத நீங்கள் தனி லூஸ் பவுடராகவே பாவிச்சு கொள்ளலாம். அதை தாண்டி அதுக்குள்ள என்னென்ன வேலை நடக்குது என்ற விஷயம் தான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன். இப்ப டிரான்ஸ்லூஷன் பவுடர் ஒரு லூஸ் பவுடருக்குள்ள இருக்குமெண்டா அந்த விஷயம் எப்படி செயல்பட போகுதுன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். அது கலர்ஸ் காட்டாத இதா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இருக்கிறீங்க, அதுதான் அந்த ஒரு வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். ஒரு ஒயிட்டா இருந்தா கூட, நீங்க ஒரு ஒயிட் கலர்ஸா இருந்தா கூட அந்த பவுடர் நீங்க போட்ட ஃபவுண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸா காட்டக்கூடிய பவுடர் டிரான்ஸ்லூஷனா இருக்கும். ஆனா எல்லா பவுடரும் அப்படியாண்டா இல்ல, எல்லா லூஸ் பவுடரும் அப்படியாண்டா இல்ல. அந்த டிரான்ஸ்லூஷன் எழுதின பவுடர் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். அப்ப அது எந்த பிராண்ட் எப்படி அதுலன்றதான் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இது இந்த மாக்கில இது ஒரு டிரான்ஸ்லூஷன் பவுடர், செட்டிங்கா இருக்கக்கூடியது, பிக்ஸா இருக்கக்கூடிய டிரான்ஸ்லூஷன் பவுடர். சரியான மெல்லிய துவாரமா இருக்கக்கூடும். இந்த பவுடர் இந்த மாதிரி இருக்கும், சரியான மெல்லியா இருக்கும். இது பாருங்க, ஒரு எங்களுக்கு என்ன கலர்ஸ்ல இருக்கு, ஒரு ஒயிட் சேர்ந்த மாதிரி கலர்ஸா இருந்தாலும் எங்களுக்கு என்ன கலர்ஸ்காரருக்கும் நாங்கள் பாவிக்கலாம். அதாவது நாங்கள் கன்சீலர் பவுடர் போட்டிருக்கிற எந்த கலர்காரரா இருந்தாலும் இதே அவங்ககிட்ட ஃபவுண்டேஷன் கலருக்கே நாங்கள் கலர் பவுடர் செலக்ட் பண்ணாம இந்த மாதிரி கொண்டு போய் போடுவோமா இருந்தா இது ஒயிட்டா இருந்தாலும் ஒரு மெல்லிய லேயரா இருக்கும். அந்த டிரான்ஸ்லூஷன் செய்யக்கூடிய மாதிரியான பவுடர் என்ற பேர் அதுக்காகத்தான் வந்தது. இந்த மாதிரி கலர்ஸ் காட்டாத பவுடரா இருக்கும். நாங்கள் உள்ளுக்கு போட்ட கலர்ஸையே எங்களுக்கு திருப்பியும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு தன்மையான பவுடர். ஓகே, இந்த டிரான்ஸ்லூஷன் பவுடர் இந்த மாதிரி லூஸாவும் வருகுது, அதே மாதிரி இந்த மாதிரி கம்பைன் பவுடராகவும் வருகுது. ஆனா இதுல நீங்க ஒருண்ட கவனிக்க வேணும், ஒவ்வொரு பிராண்ட் கம்பெனிக்காரர் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. எப்படின்னா இந்த பினிஷிங்கா நாங்க போடக்கூடிய மாதிரி ஒரு லைட்டான மினுங்கல் தன்மையானதான் டிரான்ஸ்லூஷன் இருக்கலாம். அப்ப உங்களுக்கு மினுங்கிறத நீங்க எந்த டைம்ல போடணும்ன்ற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். இப்ப நாங்கள் நல்லா எல்லாமே பினிஷ் ஆகிட்டுதுண்டா தான் நம்ம பினிஷிங் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள போறோம். அப்ப ஒரு லைட் மினுங்கல் வருமா இருந்தா நீங்க அந்த மாதிரி போடணும். கிட்டத்தட்ட இப்ப இதுக்கு பதிலா அதையும் காட்ட போறேன். இது காம்பைட்டில இருக்குது. அதாவது இந்த பவுடரை பிரஷ் பவுடர்னு சொல்லுவேன் நம்ம. இதுல பிரஷ் இதாகி இருக்கிறபடியா இதே மாதிரி இந்த பவுடரை பாருங்க, லோரா மெர்சியல் பிராண்டில் இதில் எழுதி இருக்கிறத முதல்ல சொல்றேன்.
இது டிரான்ஸ்லூஷன் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்காக இருக்கக்கூடிய லூஸ் பவுடர். ஆனால் இதில் மெயினாக நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இதை காட்டுறதுக்கு மெயின் இதில் ஒரு ஹைலைட் சேர்ந்த மாதிரி மினுங்கின தன்மை ஒன்று இருக்கும் இந்த பவுடரில். இந்த ஹைலைட் சேர்ந்த மாதிரி ஒரு மினுங்கின தன்மை. இந்த மினுங்கல் தன்மையானது நாங்கள் எப்போ போட வேண்டி வருமெண்டா ஒரு ஃபினிஷிங்கான இடத்துல தான் எங்களுக்கு போட வேண்டி வரும். ஃபுல்லாக ஃபினிஷிங்கண்டா என்ன சொல்ல வர்றேன்னுடா, இப்போ எல்லா அலுவலும் முடிஞ்சுது என்ற இடத்துக்கு நாங்கள் இந்த பவுடர் எங்களுக்கு என்னென்ன வேலை செய்ய போகுது, ஃபிக்ஸாக வச்சிருக்க போகுதாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த இதில் எழுதியிருக்கு டிரான்ஸ்லூஷனாக இருக்க போகுதுன்னா கலர்ஸ் காட்டாது. அப்போ இந்த கலர்ஸ் எங்களுக்கு இந்த கலர்ஸ் எடுத்தா கூட எங்களுக்கு அதில் போடும்போது எங்களுக்கு கலர் மாறாது. இப்போ நாங்கள் போட்டு உள்ள ஆளின்ற கலர்ஸுக்கே இது காட்டும், கலர்ஸ் மாற்றாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் இந்த மாதிரி போடும்போது எங்களுக்கு ஒரு ஹைலைட் ஃபோமில் முகம் ஃபுல்லாக போடக்கூடிய மாதிரி இது பவுடர்ஸ் தன்மையாக தான் இருக்குது. பவுடருக்கு ஹைலைட் சேர்ந்த மாதிரி டிரான்ஸ்லூஷனாக இருக்குன்னு சொல்கிறான். என்னத்துக்குண்டா அது உனக்கு கலர்ஸ் மாறாமல் இருக்க போகுது என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த பவுடரை போய் தனி ஒரு லூஸ் பவுடர் கட்டக்கறிக்கெல்லாம் கொண்டு வந்துடாங்க. ஏன்னா அந்த தன்மையால் வேறுபடுகிறது என்று நான் சொல்றதுக்குரிய காரணமே இதுதான். ஓகே, இதே மாதிரி அடுத்ததை காட்டுறேன். இது இப்போ உங்களுக்கு மினிங்கல் சேர்ந்திருக்கிற டிரான்ஸ்லூஷன் பவுடர். இது தனி ஒயிட்டா வந்த டிரான்ஸ்லூஷன் பவுடர். அப்ப இது உங்களுக்கு தெரியும், போட்டா இது எண்ணக்கூடிய மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு நான் காட்ட போறேன். 2x மார்க்கில் இந்த நீங்கள் பார்த்தோன்னே இது ஆரஞ்ச் கலரில் இருக்கு. அப்போ நல்ல ஒயிட்டான ஆக்களுக்குள்ளையும் போடலாமோண்டா இது ஒரு டிரான்ஸ்லூஷன் பவுடர்ன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த இந்த பிராண்டின் கேட்டகரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் ஒரு 3 பவுடர்ஸ் தான் வந்திருக்குது. 3 பவுடர்னா ஒரு மீடியம் கலர்ஸ், அதை விட ஒரு லைட், அதை விட நல்ல லைட், அந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் வந்திருக்கேங்க. இந்த இதே கலர்ஸ் ஆக்களுக்குத்தான் மட்டுமென்று அவங்க சொல்ல வரையில. அந்த டிரான்ஸ்லூஷன்ன்றது அதோட அர்த்தம் அதுதான். இதை விட இன்னும் ஒரு 3 கலர்ஸ்காரருக்கும் நாங்கள் போட்டாலும் நாங்கள் போட்ட ஃபவுண்டேஷன் கலர்ஸுக்கே அவர் காட்ட போறார். எதிரொலிக்க போகுது, உள்ளுக்குள்ள விஷயம் எதிரொலிக்க போகுது. இப்ப விளங்குதா? அதே மாதிரி இப்ப இந்த பவுடர் கலர் ஆக்களை விட டார்க்கான ஸ்கின் காரா இருந்தா கூட எங்களுக்கு போட்டா கூட எங்களுக்கு அவங்க நாங்க போட்ட ஃபவுண்டேஷன் ஆக்களின் கலருக்கே எதிரொலிக்க போகுது எங்களுக்கு பவுடர். அப்ப இப்ப நீங்கள் இப்ப ஒரு மேக்கின் பவுடர் ஒன்றை வச்சிருக்கிறீங்க, காம்பேக்ட் பவுடர் ஏண்டா ஒரு ஸ்கின்காரருக்கு தான் போடலாம், தச்சமே ஒரு 2வது ஸ்கின்னுக்கும் போடலாம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போகலாம். ஏன்னா அது பிரைட் ஆக்கிடும், இல்லை டார்க் ஆக்கிடும். ஆனால் இவங்க இந்த இது என்ன செய்யுதுண்டா, டிரான்ஸ்லூஷனாக இருக்கிறபடியா இது என்ன வேலை செய்யுதுண்டா, ஒரு 2-3 கலர்ஸுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒரு தன்மையை எங்களுக்கு தருகுது. அதனால தான் இந்த பிராண்டில் இந்த கலர்ஸ் மாதிரி ஒரு 3 கலர்ஸ் செய்திருக்கு. சில பிராண்டில் ஒரு கலர்ஸே எல்லா ஸ்கின்னுக்கும் போடக்கூடிய மாதிரி செய்துட்டாங்க. அப்ப இது வேலியல் வித்தியாசப்படுதுன்றது உங்களுக்கு தெளிவா விளங்கணும். இப்ப இதை பாருங்க, இது ஒரு ஆரஞ்ச் தன்மை மாதிரி தான் லைட்டா இருக்குது. அப்ப இதை போய் பிரைட் காரருக்கு நான் போட்டா இங்க பாருங்க, இது ஆரஞ்ச் தன்மையில இருக்குது. இதுல பின்னால வடிவா எழுதி இருக்குது, என்னென்ன வேலை செய்யணும்னு எழுதி இருக்குது. இங்க இதுல டிரான்ஸ்லூஷன் பவுடர், மற்றது பிக்சிங், மெட் ஃபினிஷ். மற்றது இன்னொன்று நீங்கள் இது இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை பார்த்து இந்த ஸ்கின்னுக்குன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். மெட் ஃபினிஷாக இருக்குன்னா நீங்கள் மெட் ஃபினிஷ் தேவைப்படுமெண்டா உங்களுக்கு ரைஸ் ஸ்கின்கா ஆயில் ஸ்கின்காக இருக்கும், உங்களுக்கு மெட் ஃபினிஷாக போடணும்னா இந்த பவுடர் நல்ல ஒரு இதாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் போடும்போது உங்களுக்கு இப்போ இந்த இடமெண்டா இந்த இடத்த உங்களுக்கு நீங்கள் போட்ட அந்த ஸ்கின் கலருக்கு நீங்கள் இதண்டா இருக்க போகுது, அந்த மாதிரி இருக்க போகுது. இதில் நீங்கள் பிரைட்டான கலர்ஸ்காரருக்கு கொண்டு இது கொஞ்சம் இது சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆனால் 2 கலர்ஸ் தள்ளி ஒரு 4 கலர்ஸ் தள்ளி போகலாம்ன்றதான் இது இந்த பேசிக் நாலேஜ். ஆனால் இந்த ஒயிட்டா உள்ளது தனி டிரான்ஸ்லூஷனா இருக்குது உங்களுக்கு. இது அந்த மாதிரி இல்லை. அப்ப இந்த பவுடருக்கும் இந்த பவுடருக்குமே வித்தியாசம் இருக்குது என்றதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். டிரான்ஸ்லூஷன் என்றா எல்லாம் ஒன்றுதான் என்ற கேட்டகரிக்குள்ள மட்டும் வந்துடாதீங்க. ஆனா இந்த பவுடரை நாங்கள் எல்லா ஸ்கின்காரருக்கும் இந்த ஒயிட் போடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒயிட்டை நான் போடுவேன் இருந்தால் இந்த ஸ்கின்காரருக்கும் போட்டு இதண்டு விட்டேன். ஏன்னா இது சரியான மெல்லிய ஒரு லேயராக இருக்குது, துவில் குறைவானதாக இருக்கும். அந்த கலசியை தனியாக இதில் அவங்க எழுதி இருக்கு ஒன்லி டிரான்ஸ்லூஷன் செட் பண்ணி அப்படியே பிக்ஸ் பண்ணக்கூடியதுன்னு.
ஆனா இதுல கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு விளங்குது, கொஞ்சம் ஆரஞ்சு சேர்ந்த மாதிரியான கலர்ஸும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லூஷன் பவுடர். உங்களுக்கு விளங்குதா, கலர்ஸும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லூஷன் பவுடர் போட்டதின் எதிரொலி ஃபவுண்டேஷன், நீங்க போட்ட ஃபவுண்டேஷன் கலரையே தான் உங்களுக்கு திருப்பியும் காட்ட போகுதுன்ற மாதிரி. இப்ப உங்களுக்கு இது இந்த டிரான்ஸ்லூஷன்ல உள்ள இது கிளியர் ஆகி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்ப லூஸா இருக்கிற பவுடர் எல்லாமே டிரான்ஸ்லூஷன் பவுடரா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, பெரும்பாலும் இருக்குது. அதில் எழுதி இருந்து மென்ஷன் பண்ணி இருந்தா மட்டும்தான் அது அந்த வேலையை செய்யும் மொழியா. லூஸா இருக்கிற பவுடர் எல்லாமே டிரான்ஸ்லூஷன் மட்டும் எடுக்காங்க. தண்ணி லூஸாவும் வேற வேற கேட்டகரியில பவுடர் இருக்கு. அப்ப லூஸ் பவுடர் எல்லாம் டிரான்ஸ்லூஷனா இருக்கும்ன்றது இல்ல. ஆனா பெரும்பாலான பவுடர்களை டிரான்ஸ்லூஷனாவே செய்திருக்கிறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாவிக்கிறதுக்கு. இப்ப உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லூஷன் பவுடரின் அர்த்தம் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்லூஷன் செய்யக்கூடிய பவுடர் மட்டும்தான் நீங்கள் 2-3 கலர்ஸுக்கு அங்காலையும் போடலாம், கீழே உள்ள கலர்ஸ்காரருக்கும் போடலாம். இப்ப ஊதா பியூட்டி பவுடரை இந்த மாதிரி பார்ப்போம். இதுல கலர்ஸ்ல தான் பவுடர்ஸ் இருக்கு. இந்த பவுடர் லூஸா, இப்ப இதுவும் லூஸா இருக்குது தான். அப்ப லூஸா இருக்கிற பவுடர் எல்லாம் டிரான்ஸ்லூஷன் நான் சொல்ல வரையில, அதைத்தான் திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன். அதுல மார்க் பண்ணி இருந்த அந்த வேலை செய்யக்கூடிய பவுடர் மட்டும்தான் நீங்க அந்த பவுடரை அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இப்ப ஒரு பேக்கிங் பண்ண வேண்டி இருக்குது, ஒரு நீங்க ஃபவுண்டேஷனை வடிவா போட்டுட்டீங்க, ஃபவுண்டேஷன் கவரேஜும் உங்களுக்கு காணாது, பவுடர் கவரேஜும் நான் கொஞ்சம் கொடுப்போம். பட் அதோட அந்த கவரேஜோட தாண்டி கலர்ஸ், அந்த நாங்க ஃபவுண்டேஷன் போட்ட கலர்ஸை இன்னும் கொஞ்சம் கலர்ஸா காட்டணும்னா நீங்க இந்த பவுடர்கள் தான் யூஸ் பண்ணலாம். இதில் எப்படி இருக்குமெண்டா கலர்ஸ் பவுடர் இருக்கும். இப்ப நான் yellow டோன் போட்ட ஒரு மேக்கப் செய்திருக்கிறேன்டா. இப்ப பாருங்க, இந்த இது இப்ப லைட் மாதிரி இருக்கா, நான் உள்ளுக்கு போட்ட ஸ்கின் கலரை இது காட்டல, இது பாருங்க பிரைட்டா எனக்கு காட்டுது. அப்ப கலர்ஸ் ஆன பவுடர்ஸ்கள் இதுல இருக்கு. இதுல ப்ரௌனான பவுடர் இருக்கு, எல்லோ சேர்ந்தது இருக்குது, மற்ற ஒயிட் சேர்ந்தது இருக்கு, ஒவ்வொரு இதான பவுடர் இருக்கு. இது கொஞ்சம் திக் லேயரா இருக்கும், உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு அப்படியே உங்க உள்ள இதை மறைச்ச மாதிரி உங்களுக்கு தோண போகுது. இந்த பவுடர் இது கொஞ்சம் கூடமாய் போட்டாம். இது ஃபவுண்டேஷன் செட்டிங் பேக்கிங் அந்த மாதிரி இருக்கு. இது நீங்கள் ஃபினிஷிங்காகவும் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு குளோனஸா வந்துட்டு முகமெண்டா ஃபினிஷிங்காகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்க இதை போட்டுட்டு கூட உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்லூஷன் சேர்ந்த ஒரு ஹைலைட்டும் சேர்ந்த மாதிரி பவுடரை கூட அதுக்கு மேலேயும் போடலாம். இந்த பவுடர் போட்ட ஒரு இந்த இடத்துல கூட நீங்கள் இந்த டிரான்ஸ்லூஷனான இந்த ஹைலைட் சேர்ந்த ஒரு பவுடரை கூட மேலே உங்களுக்கு போட்டு விடட்டா லைட் மினுங்கிற மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரும், ஸ்கின் டைப்ல வரும். உங்களுக்கு இது விளக்கம் விளங்கி இருக்கும் எனக்கு. சில பேருக்கு இது விளங்குதில்லை, இது ஒரு அனுபவ ரீதியா மட்டும்தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம்ன்றபடியா தான் எனக்கு முகத்துக்கு பூசிக்காரன். இதுவும் விளங்காட்டிக்கு நான் பிரைடல் கொண்டு வந்து வச்சும் ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் விளக்கமா இருக்கிறதுக்காக. இப்ப இது அதோட இப்ப பாருங்க, இது பனானா பவுடர். இந்த பனானா பவுடரும் பேக்கிங் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி தான் பிக்ஸா அந்த அந்த மாதிரியான வேலைகள் தான் உங்களுக்கு செய்ய போகுது. இந்த பனானாவையும் பாருங்க, அங்க போடுவோம் பாருங்க, இதுல உங்களுக்கு பிரைட்டா தான் காட்டுது. இது பாயிண்ட் உங்களுக்கு நல்ல விளக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இது ரெண்டும் இருக்குது. இதுல டிரான்ஸ்லூஷன் எழுதி இருக்கு, இதுல அப்படி எழுதியில பேக்கிங். இப்ப ரெண்டையும் நாங்களுக்கு பூசி பார்ப்போமே, சரியா? இப்ப இந்த பவுடரை இந்த மாதிரி எடுத்து இப்படி பூசும் போது அந்த ஸ்கின் டைப்புக்கு எங்களுக்கு ஸ்கின் கலருக்கே தான் நிற்க போகுது, உள்ளாங்கலருக்கு நிற்க போகுது, சரியா? இல்லை பூசி பூசி பிரைட் ஆகிட்டு ஸ்கின் கலருக்கு எங்களுக்கு ஆக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸுக்கு இது போகலாம். இந்த பவுடரை பாருங்க, இதை நாங்கள் எடுத்து போடுவோமா இருந்தால் இது கலர்ஸ் நாங்கள் பிளம் பண்ணினாவும் எங்களுக்கு விளங்கிட்டா. இந்த தன்மைக்கும் இந்த தன்மைக்கும் எங்கள்கிட்ட போட்டிருந்த அந்த தன்மைக்குள்ளேயே இவர் நிற்க போற. ஆனா இது எங்களுக்கு நாங்கள் அந்தந்த கலருக்கு தான் நாங்கள் எடுத்து போடணும். அது நாங்கள் செலக்ட் பண்ணி போட வேண்டிய ஒரு விஷயம். வேறது ஃபுல் கவர் பண்ணக்கூடிய மாதிரியும் எங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு உள்ளான் ஃபவுண்டேஷன் போட்ட கலரை நாங்கள் மாற்றணும் என்றா நீங்கள் இந்த மாதிரி பவுடர் செட்டிங்கில் லைட்டான கலருக்குள்ளையும் போய் மாற்றலாம், இதான கலர்ஸுக்குள்ளையும் மாற்றலாம். ஆனால் இந்த டிரான்ஸ்லூஷன் பவுடர் என்ன செய்ய போதும், நீங்கள் போட்ட ஃபவுண்டேஷன் கலரையே தான் வெளி உலகத்துக்கு காட்டும். இந்த உதாரணம் வடிவா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இது போய் உங்களுக்கு கலரை மாற்றி காட்டாது. அப்போ கலரை மாற்றி காட்டணுமெண்டா நீங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்லூஷன் அண்ட்
போடாது இந்த மாதிரி பவுடரில் தான் நீங்கள் பாவிக்க முடியும். அதாவது பேக்கிங் பண்ணக்கூடியது. இது அதே மாதிரி அனஸ்டேசியா மார்க்கில் பாருங்க, இந்த பிராண்டில் இது இருக்குது. இதுக்கும் செட்டிங் பண்ணக்கூடிய இதான பவுடர். இதிலையும் உங்களுக்கு டிரான்ஸ்லூஷன் எழுதையில இந்த மாதிரி இருக்கும், நல்ல மாத்தன்மையாக இருக்கும் பவுடர். இந்த பவுடர் ஃபிட்டிங் எல்லாம் உங்களுக்கு எந்த முகக்காரருக்கு தேவை, ஆயில் ஸ்கின்காரருக்கு முக்கியமாக தேவையான பவுடர். ஏன்னா ஆயில் குளோவை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த மாதிரியான பவுடரில் தானே இருக்குது. எந்த அனுபவத்தின்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக எனக்கு மேக்கப்பில் நல்ல ஒரு ஆயில் குளோவாக இருக்கக்கூடாதுன்னா ஒரு மேக்கப்பு இந்த டெக்னிக்கோட ஒரு பவுடர் ஃபிட்டிங்கும் நல்லா இருந்தால் தான் அது அந்த குளோ அந்த இதாக மெட் ஃபினிஷாக நல்ல வடிவாக வச்சுருக்கும். அப்போ நீங்கள் அதில் பார்க்கணும் என்ன ஃபினிஷிங் பவுடர்ன்றதை பார்த்து நீங்கள் போடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அது வேர்த்தாக இருக்க போது. இந்த பவுடரை பாருங்க, இது போட்டால் அப்படியே கலர்ஸை எங்களுக்கு வெள்ளைக்கார கலருக்கு நான் வந்துட்டேன் அந்த மாதிரி. ஆனால் இதில் லைட் கலர்ஸை நான் கொண்டு வந்து இந்த இடத்த போடுவேனா இருந்தால் கொஞ்சம் லைட், இதை விட கொஞ்சம் லைட் கலர்ஸ் போடுவேனா இருந்தாலும் இப்படியான கலர்ஸை காட்டாது. அந்த உள்ளுக்குள்ள எங்கள் ஒரிஜினல் மட்டும்தான் காட்டும். அப்போ அதால் ஆனால் இது வேலை செய்ய போகுது, என்ன ஃபிட்டிங்காக வச்சிருக்க போகுது, லாங் கிளாஸுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அந்த விஷயம் எல்லாம் நடக்கத்தான் போகுது. ஏன்னா அதில் வடிவாக எழுதி இருக்கு என்னென்ன விஷயங்கள் இது செய்ய போகுது, செட்டிங்காக இருக்க பிக்ஸாக இருக்க போகுது, அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு மேக்கப்பில் சப்போர்ட் பண்ண போகுது. ஆனால் கலர்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு உள்ளதை மட்டும்தான் காட்டும். ஆனால் இது இதாக காட்ட போகுது. லூஸ் பவுடர் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்ததாக கொம்பைட் பவுடர். இந்த மாதிரி கொம்பைட் பவுடரில் தனி பவுடராக இருக்குது. இது இப்போ மேக்கின்ற பிராண்டில் ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் சேர்ந்ததாக இருக்குது. அப்படி என்ன எங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி. இதில் இப்போ உங்களுக்கு கொம்பைட்லேயும் டிரான்ஸ்லூஷன் வந்திருந்தால் உங்களுக்கு கலர் நீங்கள் போட்ட ஃபவுண்டேஷன் கலரே காட்ட போகுது. ஆனால் இது அப்படி இல்லை, இது கலர்ஸை மாற்றும். அதை நாங்கள் தான் செலக்ட் பண்ணி போடணும். இப்போ நான் போட்ட கலருக்கே தான் கொம்பைட்டில் நான் போடணும். இதில் டிரான்ஸ்லூஷன் இந்த கொம்பைட்டில் எழுதி இருந்தால் நான் கொஞ்சம் லைட்டோ டார்க்கை போட்டாலும் என்ற இருக்கிற கலரை காட்டிடும், நான் போட்ட ஃபவுண்டேஷன் கலரை காட்டிடுமென்று அர்த்தம். ஆனால் இது என்னென்ன காட்ட போகுதுண்டா நான் தான் செலக்ட் பண்ணணும். நான் தான் போய் மேக்கின்ற NC45 ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன்னா அதே பவுடர் எடுத்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வேலை செய்ய வேண்டி இருக்குது. கொம்பைட்டிலையும் டிரான்ஸ்லூஷன் எழுதாததில்லை, டிரான்ஸ்லூஷன் போடாததில்லை. அதே மாதிரி இது ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் சேர்ந்த பவுடர். சரி, அது பவுடரும் ஃபவுண்டேஷனும் சேர்ந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு பவுடர். இந்த பவுடர் நார்மலாக இருக்கும், ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் சேராத பவுடர். அப்படி கொம்பைட்டிலையும் உங்களுக்கு ஈஸி ஏதோ அதை பாவிச்சு கொள்ளலாம். பவுடர்களில் நீங்கள் செட் பண்ணி அந்த போடுற விதத்தில் தான் ஒரு ஃபினிஷிங் அழகாக வரப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகி இருக்கும் என்று நினைக்கிறேன். லூஸ் அண்ட் கேட்டகரிக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்னன்றது தெளிவாக இருந்தால் தான் நாங்கள் அதை போடலாம். அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் தந்தேன்னா தனி லூஸ் பவுடராக இருக்கிறதுக்கும் அதுக்கு பிறகு என்னென்ன அதில் சேர்ந்துருக்குன்றதும் வித்தியாசம். இப்போ இந்த ஒரு லூஸ் பவுடர், இதுக்குள்ள ஹைலைட் லூஸ் பவுடர், புரோன்சர் லூஸ் பவுடர், அந்த மாதிரி ஒவ்வொரு விதமானது வரும். பிளஷில் லூஸாக வரும். அப்படி அது பவுடர் பிளஷில் லூஸாக வந்தால் அதை எங்கே பாவிக்கணுமன்றது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரோன்சரில் லூஸாக வந்தால் அதை எங்கே பாவிக்கணுமன்றது தெரியும். அதே மாதிரி ஹைலைட்டில் லூஸாக வந்தால் எங்கே பாவிக்கணுமன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த பவுடர் டெக்னிக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸாக இருந்திருக்குன்னு நினைச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இதை ஷேர் பண்ணுங்க. ஆரம்பிக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இது சரியான கிளியராக இருக்குமென்று நினைக்கிறேன். அனுபவ ரீதியில் சொல்லியிருக்கிறேன் இந்த பவுடர்ஸ்களை பற்றியான விளக்கம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் நான் செய்கிற பிரைடல்லோ அல்லது மாடல் செய்யும் போது உங்களுக்கு அதை பாவிச்சு காட்டி உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறேன். நன்றி என்ற இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.